அனைவருக்கும் வணக்கம். வீட்டுக்கு வந்து செம்ம காண்டில் கத்துறாங்க. இந்த மீனா ஏன் இப்படி பண்ணணும், மீனா ஏன் இப்படி பண்ணணும்னு கோமதி என்ன பண்ணுறாங்க, என்னடா என்னாச்சு, ஏன்டா கத்துற, அம்மா இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா அப்படிங்கல. கரெக்டாக மீனா வருது. ஐயோ அப்படின்ட்டு, ஏன்னா அங்கே சொல்லிடுறாங்கல்ல தங்கமேலு திட்டிட்டு போயிட்டாருன்னு. ஐயோ வீட்டில் போய் சொல்லுவார், நான் போய் சமாதானப்படுத்தணும்னு ஓடி வராங்க. அந்த நேரம் தான் இங்கே சண்டை நடக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாங்க மீனாவை. அப்படியே மாமா அப்படின்னு சொல்லி, நீ வாயை மூடுப்பா, நீ இப்படி இருப்ப நினைக்கவே இல்லைப்பா, என்னப்பா நீ இந்த வீட்டில் பாசம் பிரியன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு தெரியற. இல்ல மாமா, அக்கா தான். ஏய் நில்லு நில்லு, யார் அக்கா, நீ இப்படி அக்கான்னு சொல்றது அந்த தங்கமயில தான். நீ என்னடி அந்த நொக்காவை போய் பாத்தியா, பேசினியா, என்னடா நடக்குது அப்படிங்கல. நான் சொல்றேம்மா, அவ மாசமா இருக்கலாம், அதை சொல்றதுக்கு இவங்க தான் வர சொன்னாங்க என்னைய. நானும் நம்பி போனேன், ஏதோ தம்பி விஷயம் பேச கூப்பிடுறாளேன்ட்டு பார்த்தா அவன் மோசமா இருக்கான்னு சொல்றா அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்ற, அவ இப்போ மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லத்த, ஆஸ்பத்திரி போய் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நானே அப்படி சொன்னேன் அப்படி சொல்ல. ஏய் நீ யாருடி அவளே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? ஐயோ அத்தை, அவள் என்ன பண்ணிக்கிட்டா தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னடி பண்ணா, இந்த மாதிரி தவறான முடிவை எடுத்தா கிணத்துக்குள்ள அப்படிங்கிற. கிணத்துக்குள்ள விழுந்த சமயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் தான் காப்பாற்றி கூட்டி கொண்டு போய் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டேன் அப்படிங்கிறத முதற்கொண்டு மீனா சொல்லுது. இதெல்லாம் நீ ஏண்டி பார்க்கணும், எதுக்கடி பார்க்கணும், என்ன வேலை எங்கே பார்த்துட்டு விசுவாசத்தை அங்கே கட்டுறியா? ஐயோ அத்தை, ஒரு பொண்ணு பாவம், அது எதுக்குன்னு தான் தங்கமேலக்கா பாவம் அவங்க அம்மா பண்ணதுக்கு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, அவள் என் பிள்ளைய சந்தேகப்பட்டாடி. இல்லத்த, அது தன் வாழ்க்கையை வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்ன பேசுவியா, அந்த ரோகிணி அப்படி தான் பண்ணுறா, அதே மாதிரி இவளும் பண்ணுவாளா? ஐயோ அத்தை, யாரோட கம்பேர் பண்ணுறீங்க, அது மாதிரி அந்த மாதிரி தங்கமேலக்கா ஒன்றும் ப்ராடு பண்ணலையே, சும்மா நிறுத்தடி, என்னடி பேசுகிற, இவன் மாசமா இருக்கான்னு பொய் சொல்கிறா. ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கல. என்னடா சரவணா என்ன நடக்குதுங்க, அவ கூட அன்னைக்கே சண்டைன்னு சொன்னேன், இப்படிடா எப்படி அப்படிங்கல. அதான் நானும் கேட்டு வந்தேன். ஐயோ அத்தை, பொண்ணா இருந்துட்டு இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை, தங்கமேலக்கா அப்படிலாம் தப்பானவங்க இல்லை, ஏதோ பொய் பேசிட்டாங்க மறைச்சிட்டாங்க, ஆனால் அந்த குழந்தை கர்ப்பமானது நம்ம வீட்டு வாரிசு தான் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி என்னமோ கூட பிறந்த அக்காவுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குற, எல்லாம் மறந்துட்டியா? அது சரி, ஒன்று அவள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் இருந்துட்டு வந்திருந்தா தானடி தெரியும் உனக்கு அதோட அருமை. ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் நினைக்கல அத்தை, என்னையும் உள்ளே வச்சிருந்தாலும் நான் அப்படி தான் அத்தை பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன், நீங்கள் அன்னை தெரசான்னு மனசுக்குள்ள நினைப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, அவங்க பாவம் அழுகுறாங்க அத்தை, இங்கே பார் அழுகுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு பேச்செல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வராத, நீ எனக்கு எவ்வளவுமே வேணாம், வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை அப்படிங்கல. சரவணன்னு செம்ம காண்டாகிறாரு. நீ வீட்டுக்குள்ளே வராத, நீ எப்படி அவளுக்கு போய் பேசிக்கிட்டு சப்போர்ட் பண்ணியோ, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சரவணனும் கோமதியும் சொல்கிறாங்க. பாண்டியன் வந்துடுறாரு. பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு, என்னப்பா உன்னை நான் எவ்வளோ பொறுப்பானவன் நினச்சேன், இப்படி பண்ணிட்டேன். இல்லை மாமா, நம்ம வீட்டு வாரிசு அந்த அக்கா சுமக்குறாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருப்பா, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னே, அத்தை நான் இப்போ வீட்டுக்குள்ளே வரலாமா, நான் சொன்னதாண்டி போடி வெளியில் அப்படின்னு சொல்ல அப்படியே வெளியில் போகிறாங்க. பார்த்தா செந்தில் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. ஃபோன் அடிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி பண்ணி வச்ச காரியத்தை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மாங்கல எல்லாத்தையும் சொல்ல நேராக போயிட்டு மீனாவை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. நான் அப்போவே நினச்சேன்டி, ஏன்டி இது தேவையா, இப்போ பாரு உன்னை பாசம்மா மகளேன்னு சொன்ன எங்கள் அம்மா அதே வாயில் நீ வேணான்னு அனுப்பியிருக்காங்க வாத்தியா அப்படிங்கல. ஐயோ நான் அதை பற்றிலாம் கவலைப்படலைங்க. அதான் நீ எப்படி கவலைப்படுவ, கட்டின புருஷனே வேணான்ட்டு தானே வந்தவ அப்படிங்கல. நான் எங்கங்க வந்தேன், நான் அங்கே தான் இருக்கேன்னு சொன்னேன், நீங்கள் தான் தனியாக வீடு பிடிச்சிட்டு வந்தீங்க. ஏய் நான் இதை சொல்லடி, தங்கமயில் கூட சேராதேன்னு சொன்னேன், நீ அப்போ என்ன சொன்ன, நீங்கள் கூட தேவையில்லைன்னு அவகிட்ட போய் நின்ன. இப்போ பாரு அம்மா உன்னை விரட்டி விட்டுருச்சா, அதெல்லாம் எங்கள் அத்தை என்னை ஒன்றும் பண்ணாது, இப்போ கோபத்தில் இருக்காங்க, ஆனால் ஏற்றுக்குவாங்க அப்படி சொல்ல. என்னடி ஏற்றுக்குவாங்க என்ன, ஏன் இப்போ எகுறீங்க, உங்கள் அம்மா மட்டும் போய் சொல்லலையா, மறைக்கலையா உங்கள் அப்பா கிட்ட இருந்து, என்ன உங்களுக்கு நியாயம்னா எனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு மீனா சொல்லுது. அடி பாவி அப்படின்னுட்டு, சே உன் மூஞ்சிலே நான் முடிக்கக்கூடாது, உனக்கெல்லாம் எங்கள் அம்மா பாவம் பட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே வந்த கூட பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்னடா சொல்கிறா, அம்மா அவள் ரொம்ப திமிர் பேசுகிறாம்மா, என்னடா பேசுனா, நீ அப்பா கிட்டேருந்து பொய்யெல்லாம் மறைக்கிறீல்ல, அது மாதிரி தான் நானும் அப்படிங்கிறா. அடி பாவி, அப்போ நான் அத்தைன்னு ஒழுகுனதெல்லாம் நடிப்பா, இல்லை இந்த வீட்டை விட்டு போனதுனால எல்லாத்தையும் என்னை எதுக்குன்னு நினச்சிட்டாளா அப்படிங்கல. அப்படி நினைக்கலம்மா, அத்தையும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பொய்யை மறைச்சாங்கல்ல, அது மாதிரி தான் நானும் கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன், உண்மையை மறைச்சிட்டேன் அப்படிங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இந்தளவுக்கு திமிர் வச்சு போச்சா, வேணாப்பா நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ இந்த வீட்டுக்கு வர வேணாம். அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு வரதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே நீ எதுவும் நினைக்காதனே, அவள் ஒரு லூசுனே அப்படின்னு கத்துறாங்க.
அடுத்து கோர்ட்டில் ஹியரிங் வருதுங்க. ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணவே வேணான்னு அடித்து பேசுகிறாரு. இங்கே பார்த்தீங்களா 80 பவுன் போலி நகையை போட்டு இது ஒரு ஃப்ராடு, இது எங்களுக்கு தெரியல, இடையில தாங்க தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சது கூட பரவாயில்லைங்க, பூரா தங்க நகை போட்டேன்னு சொல்லிட்டு அதை விட ஒரு பொய்யை சொன்னாங்கங்க அப்படிங்கிறாங்க. தங்க நகைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறது நகை விற்கிற விலைக்கு அப்படின்னு இந்த பக்கத்து வாதாடுறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க? இல்லைங்க அது வந்துங்க அப்படிங்கல, அதான் என் பொண்ணு எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டாலே அவன் நல்ல மனசுக்கு வச்சு வாழ வேண்டியதானே. என்னம்மா நீங்கள் அடிப்பீங்க, அப்புறம் காயம் பட்டோன்னா மருந்து வச்சுட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரில இருக்கு அப்படிங்கிறாங்க வக்கீல். அடுத்து பார்த்தா தங்கமேல் என்ன பண்ணுது, அழுகுது. அதெல்லாம் விடுங்க, நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், என் மாமா கூட நான் சேரணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு அழுகுது மயில். ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிற கருத்தில் கொண்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, கர்ப்பமாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறார் சரவணே. என்னப்பா இப்படிலாம் பேசுகிற, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கர்ப்பமாக்கிட்டு, ஏங்க அவன் நல்லவளாக இருந்தா, நல்லவன் தெரிஞ்சதுனால அவள் கூட வாழ்ந்தேன். எத்தனை பொய், எத்தனை ஃப்ராடு, வயசில் ஃப்ராடு, படிப்பில் ஃப்ராடு, அதை விட நகை பாருங்க 80 பவுன் நாங்கள் கேட்டோம்மா, 80 பவுன் பித்தாளையை போட்டுவிட்டு அதில் விட கொடுமை தங்கம் போட்டோன்னு சொல்லி கேட்டாங்கங்க. எங்கள் உயிரை விட்டாலும் எங்கள் உயிரை பூராத்தையும் அடமானம் வச்சாலும் 80 பவுன் நகை நாங்கள் எங்கே போயிருப்போம். சரிப்பா அவள் ஒரு நல்ல மனசோட நாங்கள் தங்கம் போடலைன்னு சொன்னால, அப்போவே அவள் மனசை புரிஞ்சுக்க வேணாமா, அவளோட வாழ்ந்தா என்ன அப்படிங்கிறாங்க. முடியாதுங்க, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால அடித்து பேசுகிறாரு சரவணே. கர்ப்பமாக இருக்கிறத கருத்தில் கொண்டு இப்போதைக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிறாரு நீதிபதி. அதெல்லாம் முடியாது, இவ எனக்கு வேணாம், இவ வயிற்றுல வளர குழந்தையே என்னோடதான் தெரியல, அப்புறம் எப்படிங்க இதை கருத்துல கொள்ளணும், இவ மாசமா இருக்கு முன்னாடியே எனக்கு இவளுக்கு சண்டை வந்துருச்சுங்க, அப்புறம் எப்படிங்க இவ பக்கத்துல என் நிழல் கூட படல அப்படின்னு அவ்வளோ பேர் மத்தியில சொல்ல, ஐயோ நிறுத்துங்க மாமா அப்படின்னு கத்திடுறாங்க. சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் மாமான்னு சொன்னது தப்பு, இனிமே உங்களுக்கு எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, என்னைக்கு நீங்க இந்த மாதிரி என் கர்ப்பத்தை என் பெண்மையை சந்தேகப்பட்டீங்களோ அதோட உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களை நான் சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஏதோ பொய் சொல்லிட்டேன், அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. ஆனால் என் கற்பை பார்த்து எப்போ இப்படி பேசுனீங்களா மாமா, எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாம், என்னால் சொந்தமாக சுயமாக சம்பாதிக்கிறேன், வாழ முடியும், ஆதாரத்தை ஆண்டவன் ஒரு பிள்ளைய எனக்கு வயிற்றுல கொடுத்துருக்கான். ஆனால் அது பிறந்து வளரப்போ உங்கள் வீட்டில் உள்ள மூஞ்சி அல்ல, உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ நீங்களோ உங்கள் தம்பிகளோ யாரோ ஒருத்தவங்க உருவம் வரும், அப்போ உங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிங்கன்னு பார்க்குறேன். இப்போ இந்த தங்கமையில் வேணான்னு சொன்ன நீங்கள் ஒரு நாள் நான் நல்லா வருவேன், என் காலில் விழுகிறதுக்கு நான் நினைக்கல, என்கிட்ட வந்து வாமா மருமகளேன்னு கூப்பிடுவீங்க, அந்தளவுக்கு நான் முன்னேறி காமிப்பேன், நல்லா வாழ்ந்து காமிப்பேன். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை, என்னோட மனசை வச்சு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், திருந்தினதுக்கு வாழ்க்கைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த உலகம், அதுக்கு ஆண்டவன் எனக்கு துணை செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதெல்லாம் பேசுகிறேன். இவரான எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, இவரான எனக்கு வேணாம், நான் போய் எங்கிட்டோ போய் நான் பொழைச்சிக்கிறேன், எனக்கு வாழ்க்கைக்கு ஆண்டவன் ஒரு தீபத்தை காமிச்சிருக்கான், அந்த தீபத்தை பிடிச்சிட்டு நான் போயிடுவேன், முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு மீனாவை பார்த்துட்டு தாங்க சொல்கிறாங்க. அந்த தீபம்ட்டு பார்க்குறாங்க நீதிபதி. அப்புறம் என்னங்க ஒன்னே சரின்னு சொல்லிச்சு, அதனால இந்த கேஸ் இவங்க 2 பேரையும் பிரித்து வைக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. வெளியில் வராங்க, அப்படியே பார்க்கல, அப்படியே அந்த அழுதுகிட்டு பார்க்கும் பார்த்தீங்களா தங்கமேலு, அந்த மாதிரிலாம் பார்க்கலங்க. அப்படியே திரும்புகிறாங்க, பாக்கியம் பார்க்குது, ஏன்டி இப்படி பண்ண, ஏன்டி இப்படி பண்ணேன்னா, இனிமேலாம் நீ தண்டை சொல்ல முடியாதுமா, நான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, வீடு அங்கேயே ஒரு ரூம் இருக்குது தங்கிக்க சொல்கிறாங்க, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க. என்னடி சொல்கிற, ஆமாம் நான் பெட்டி படிக்க துணிமைன்னா அள்ளிக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க, பெட்டி படிக்க எடுக்கிறாங்க, நான் கிளம்புறேன். ஏய் மயில் அப்படிங்குது, அடப்போமா அவங்க யார் நீங்கள் யார் எல்லாம் ஒன்று தான், அவங்கள கூட ஒரு பங்கில் சேர்த்துக்கலாம், ஆனால் பெத்த தாய் நீ இருக்கிய, இல்லடி நீ வாழணுன்ட்டு நீ என் மேலே மண்ணலி போட்டிருக்க போ அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே கோமதி பார்த்தா அப்படியே ஒரு மாதிரியாக குற்ற உணர்வு வருதுங்க. டைவர்ஸ் வேணுங்கிறதுக்கு வந்து பாடுபட்டாங்க, ஆனால் அந்த பிள்ளைய வேணான்ட்டு போனதுனால மனசு ஒரு மாதிரியாக உறுத்துது. அந்த பிள்ளை வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசா, ஐயோ டேய் நம்ம தப்பு பண்ணிட்டோமாடா அப்படின்னு சரவணை பார்த்து கேட்க, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வாமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நாளடைவில் நாளாக நம்ம தங்கமயில் வயிறு பெருத்துக்கிட்டே போகுதுங்க. அவங்க வீட்லேயே கொஞ்சம் வலையை போட்டு விட்டுறாங்க. மீனா போக வரதான் இருக்கிறாங்க, செந்திலுக்கு தெரியாமல் அப்படியே பார்க்குறாரு. மாசமாக இருக்கிறதோட போயிட்டுருக்கு. கூடையில் பிடிச்சிக்கிட்டு சாமி கும்பிட வராங்க பாண்டியன் குடும்பம். அவங்க எல்லாருமே தங்கமேல பார்க்குறாங்க. அப்படியே கருப்பத்தோடு வர்றாங்க. பார்த்தா வேலை சூப்பராக பார்த்து காசு 17,000 20,000 கிடைக்கிது. நல்லா ஓவர் டைம் பார்க்குறாங்க, நல்லா முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் 4 மாதம் ஆகுது, இன்னும் போக போக பாருங்களேன். அதாவது 4 மாதம்னா வேலைக்கு சேர்ந்து 4-5 மாதம் ஆயிடுதுங்க. மாசமாக இருக்கிறது ஏற்கனவே 2 மாதம், மொத்தம் 7 மாதம். நல்லா வயிறு பூரிச்சு போகுது. அதை பார்த்துட்டு கோமதி அப்படியே கண்ணு வச்ச
கண்ணு வாங்க பார்க்குது. ஐயோ நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றுக்குள்ள வளருதே, போய் கூப்பிடுவோமா? அவள் வேற சவால் விட்டுருக்கா, இங்கே என் புருஷன் என் மையெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களே. ஆக மொத்தம் அந்த பேத்தி, அந்த வாரிசுங்கிறது பேரனோ பேத்தியங்க, வாரிசுங்கிறது நம்ம கோமதி மனசுக்குள்ள அடி மனசை போட்டு கலக்குது. போய் கூப்பிட மாட்டோமா, அவள் பேச மாட்டாளா அப்படின்னு ஏங்கி பார்க்க தங்கமயில அத்தையை பார்க்குது. பேசுங்கத்த, மருமகளேன்னு கூப்பிடுங்கத்த, நான் இப்போவே ஓடி வந்துடுவேன் அத்தை அப்படின்னு இந்த பிள்ளை மனசுக்குள்ள நினைக்குதுங்க. அடிப்பாவி, வீரவசனம் பேசுன என்னடி ஆச்சு? என்ன பண்ணுறதுங்க, பிள்ளைக்குட்டி பெக்க போயில குடும்ப உறவோடு இருக்கணும் தானங்க ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.